அனைவருக்கும் வணக்கம். ஃபயர் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கட்டர், ஸ்ப்ரெடர் எல்லா திங்ஸுமே வச்சுருக்குறோம். நாங்கள் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் நம்ம டீப்பாக சொல்லிடலாம். ஒரு ஃபயர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல ஃபயரை கண்ட்ரோல் பண்ணலாம். கிளாஸ் ஆஃப் டின்னு கிளாஸ் ஏ ஃபயர் என்ன சொன்னா, எரிஞ்சு சாம்பலாகக்கூடிய பொருள் ஈஸியாக அணைக்கலாம். நம்ம வாட்டர் வச்சு அணைச்சிடலாம், மணல் வச்சு ஃபயர், பெட்ரோல், டீசல், கிராசின் அந்த மாதிரி வச்சிருக்கிறதுல ஆயில் ஃபயர் வச்சு நம்ம ஈஸியாக அணைக்கலாம். சி ஃபயர், கேஸ் ஃபயர், வீட்டில் யூஸ் பண்ணுறோம் சிலிண்டர், எல்பிஜி. ஒவ்வொருத்தரும் அது பண்ணக்கூடாது. இமீடியட்டாக நீங்கள் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிற வழியை பார்த்துட்டு தூரமாக நின்றுட்டு இமீடியட்டாக நீங்கள் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணுங்கள். 112க்கு கால் பண்ணால் சென்னை கண்ட்ரோல் போகும், நியரஸ்ட் ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் வரும், இமீடியட்டாக வந்துடுவாங்க. நீங்கள் ஃபோன் நம்பர் தெரியாமல் தான் நிறைய ஆன் ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சடனாக ஒரு பிரேக் ஆகும்போது ஸ்ட்ரக் ஆகும், உங்களுக்கு ஆன் ஆகாதாங்க. ஸோ அதை எப்போதும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணும், உங்கள் வீல் செக் பண்ணணும். எல்லாமே பொறுமை ரொம்ப முக்கியம். ஸ்கூல் குழந்தைங்களை ஏற்றிட்டு போகிறதுனால ரொம்ப பொறுமையாக ஏறிட்டாங்களா, பின்னாடி இருக்காங்களா இல்லையா செக் பண்ணிவிட்டு நீங்கள் தான் எக்ஸ்டிங்ஷர் தூக்குற மாதிரி தான் இருக்கும். 2 kg, 4.5 kg, 6 kg அந்த லெவலில் தான் இருக்கும். ஸ்கூல் பஸ்ஸில் மேக்ஸிமம் 2 kg வச்சுருப்பீங்க. மேக்ஸிமம் எங்கே ஃபயர் ஆகும், இன்ஜின் பக்கத்தில் தான். இன்ஜின் சூடாமல் நீங்கள் பாதுகாத்துக்கிடணும். ஒவ்வொரு தடையும் இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்குது, அதுக்கு கூலிங் அந்த வாட்டர்லாம் ஊற்றிருக்கீங்களா எல்லாமே கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்கனாலே. மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு இடமா இருக்கட்டும், ஹவுஸ் கீப்பிங் எவ்வளோ முக்கியமோ நம்ம சுற்றுப்புறத்தை பாதுகாத்துக்கலாம். ஸோ இதை பாருங்கள், எக்ஸ்டிங்ஷரில் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னா பாஸ் மெத்தட்னு ஒன்று சொல்லுவோம். புல் த பின், பி ஃபார் புல் த பின். இதில் இருக்கிற ஸ்டிக்கர்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் வைக்கணும். எமர்ஜென்சிக்கு உங்களால் கட் பண்ணதுக்கு கத்தரிக்கோல் இருக்காது, எல்லாமே இருக்காது இல்லையா. இதை ஆல்ரெடி நீங்கள் ரிமூவ் பண்ணியே வச்சுருந்துருக்கணும். புல் த பின், இங்கே பாருங்கள், இதில் இன்னொரு பின் இருக்கும், அந்த பின் எடுக்கணும். ஸ்குவீஸ் மீன்ஸ் இந்த கிளிப் இருக்கு இல்லையா, ஹேண்டில் பண்ணுறது, அதை அழுத்துறது ஸ்குவீஸ்னா. ஸ்வீப்பர் நம்ம எந்த இடத்துல ஃபயர் ஆகுதோ அந்த இடத்துல காமிக்கிறது, ஸ்வைப் பண்ணுறது. சரிங்களா, இதுதான் பாஸ் மெத்தடு. ஸ்வைப் பண்ணிட்டாங்கன்னா, அழுத்திட்டாங்கன்னா இது என்ன பண்ணும், இந்த நாசில் என்ன பண்ணும், யார் தான் என்னை அழுத்துனான்னு சொல்லிட்டு தலையிலேயே அடிக்கும், அல்லது பப்ளிக் மேலே யாருக்கு மேலேயாவது பட்டுரும். ஸோ இதை வைக்கிற இடம் பஸ்ஸில் கரெக்டான பொசிஷனில் நீங்கள் வச்சுருங்க. எமர்ஜென்சியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வைங்க. ஸ்மால் ஃபயர் தான் இது. நம்ம தண்ணி வச்சு கூட அணைக்கலாம் இல்லையா. லைட்டாக தண்ணியை டிப் பண்ணி பாருங்க, தண்ணி தெளிச்சு காமிங்க. இது ஒரு ஆயில் ஃபயர் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு பெட்ரோலோ டீசலோ எரியுது, ஒரு ஆயில் ஃபயர் மாதிரி வச்சுக்கலாம். தண்ணி நிமாட்டா ஒரு இதில் தண்ணி தான் அணைக்குமேன்னு சொல்லிட்டு ஊற்றினோன்னா தண்ணி அதிகமாக என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு இந்த மாதிரி ஒரு சாக்கு கிடச்சிச்சுன்னா, ஈர சாக்கு தான் இல்லை, பெட்ஷீட் கூட, கனவான பெட்ஷீட் கூட இருந்துச்சுன்னா, எப்போதுமே ஃபயர் ஆகிறதுக்கு காற்று அடிக்கிற திசைக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் நிற்கணும். ஏன்னா ஃபயர் அப்போ தான் உங்கள் மேலே படாது. ஆப்போசிட் டைரக்ஷனில் நின்று நீங்கள் ஃபயரை புட் அவுட் பண்ணணும். உங்கள் முகத்தை லைட்டாக திருப்பிக்கோங்க. ஃபுல்லாக அந்த ஏர் இந்த பக்கத்தில் அணைச்சிருந்து எடுத்தீங்கன்னா வெக்க உங்கள் ஃபேஸில் படும், உங்கள் மேலே தீ விபத்து அதிகமாக ஏற்படும். அதை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணணும். ரொம்ப நாள் செக் பண்ணாமல் இருந்தால் பவுடர் சந்தோஷமா இருந்து வண்டியை சேஃப்டியாக ஓட்டிக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார் முன்னாடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.